அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். இந்த நாளிலும் நம்ம இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரை குறித்து சில காரியங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்திய 22வது அதிகாரத்தில் ஒரு உவமையை இயேசு சொல்கிறார். ஒரு உவமையை சொல்கிறாரு. பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா, தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்து வைத்து ஒரு ராஜாவுக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பிடப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு உவமையை சொல்கிறாரு. அந்த வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1வது வசனத்துல இருந்து நிறைய பேர் அழைச்சிருக்கிறாங்க. அந்த கல்யாணத்திற்கு நிறைய பேரை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அழைச்சிருக்கிறாங்க. அழைக்கப்பட்டவர்களை வர சொல்லும்படி ஊழியக்காரரை அனுப்புறார். அழைக்கப்பட்டவர்கள்லாம் வாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஊழியக்காரங்களை அனுப்பும் போது, முதலாவது 3வது வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களுக்கு வர்றதுக்கு மனசு இல்லையா. என்ன இல்லையா? வர்றதுக்கு மனசில்ல. 2வது இன்னொரு செட் ஆஃப் ஊழியக்காரங்களை அனுப்பிட்டு, இதோ என் விருந்து ஆயத்தம் பண்ணிட்டேன், சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு, என்னுடைய எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, இந்த மெனுலாம் இருக்குது, ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லும்படி மறுபடியும் வேறு சில ஊழியர்களை அனுப்புகிறார் அந்த ராஜா. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் முதலாவது மனதில்லாது இருந்தார்கள், 2வது அசட்டை பண்ணினார்கள். என்ன பண்ணினாங்களாம்? அசட்டை பண்ணினாங்களாம். ஒருத்தர் சொல்கிறான், நான் என் வயலில் எனக்கு வேலை இருக்குப்பா, நான் போகிறேன். இன்னொருத்தர் சொல்கிறேன், எனக்கு பிஸ்னஸ் இருக்குப்பா, நான் போகணும். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, அவனை பிடிச்சி நாங்களே இங்கே 1000 வேலை வெட்டியோடு இருக்கிறோம், என்ன நாங்கள் வெட்டியாக இருக்கோம்னு நினச்சி இந்த கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிடுறியான்னு சொல்லி அந்த ஊழியரை பிடித்து அடித்து துன்புறுத்தி கொலை செய்து போட்டார்கள். என்ன பண்ணாங்களாம்? அந்த ஊழியக்காரரை அவமானப்படுத்தி என்ன பண்ணாங்களாம்? கொலை செய்தார்கள். 2வது அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்படும் போது அதை அசட்டை பண்ணினார்கள். ராஜாவுக்கு இந்த விஷயம் கேள்விப்படுறார். ராஜா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து தன்னுடைய சேனையை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து போட்டு அந்த பட்டணத்தை முழுவதும் என்ன பண்ணி போட்டாரு? சுட்டெரித்து போட்டார். அந்த பட்டணம் முழுவதையும் சுட்டெரித்து போட்டார். யார் இருக்கிற பட்டணத்தை? அழைக்கப்பட்டவர்கள் இருந்த அந்த பட்டணத்தை, வராமல் மனமில்லாமல் இருந்தவர்களை, அசட்டை பண்ணினவர்கள் இருந்த பட்டணத்தை சுட்டெரித்து போட்டாங்க. 3வது ஒரு விஷயம், அந்த கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கு, ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கு, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். 3வது அழைக்கப்பட்டவர்கள் எப்படி போனாங்க? அபாத்திரமாய் போனார்கள். அழைக்கப்பட்டவர்கள் கிட்ட இந்த 3 குணாதிசயம் காணப்பட்டது. அழைக்கப்பட்டவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? வர மனசு இல்லை. 2வது என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணாங்க. 3வது என்ன பண்ணாங்க? அதற்கு தகுதி இழந்து போனார்கள். ஆமென். அதுக்கப்புறம் தான் ராஜா என்ன சொல்றாரு, இந்த 3 காரியங்களை பார்த்துட்டு கல்யாண விருந்து ரெடி ஆயிட்டு, ஸோ நீ என்ன பண்ணு, ரேண்டமாக போ, ஸ்ட்ரீட் வேல ரோடு வேஸில் போ, அங்கே தெருக்களில் வழி சந்திகளில் போய் யார் யாரெல்லாம் பார்க்குறியோ அவர்களை எல்லாரையும் எங்கே கூட்டுவா? கல்யாண விருந்துக்கு கூட்டுவாங்கன்னு சொல்லி தன் ஊழியக்காரரை அந்த ராஜா அனுப்புகிறார். ஆமேன். அப்போ 10வது வசனம் சொல்லுது, அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளில் போய் அவங்க வீட்டுக்கள்லையோ இல்லை பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸஸ்லையோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லையோ கம்பெனிஸ்லையோ இல்லை ரோட்டில் இருக்கிற அந்த வழிகளிலே இருக்கிறவர்களை போய் தாங்கள் பார்த்த நல்லவங்க கெட்டவங்க யாவரையும் என்ன பண்ணுறாங்க? கல்யாண சாலைக்குள்ள, அந்த விருந்து சாலைக்குள்ள என்ன பண்ணுறாங்க? அழைத்து கொண்டு வருகிறாங்க. 10வது வசனம் சொல்லுது, விருந்தாளிகளால் அந்த இடம் நிரம்பி இருக்கிறத ராஜா பார்க்கும்படி உள்ள வராராம். இப்போ அழைக்கப்பட்டவர்கள்லாம் யாரு? ரோட்ல இருந்தவங்க, ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இல்லாமல் ஒரு எதற்கோ போயிருப்பாங்க, எந்த ஒரு அலுவலாக போனாங்கன்னு தெரியல. அவர்களை ராஜா கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு அவர்களை பார்க்கும்படி அவங்க எல்லாரும் அந்த டைனிங் ஏரியாவில் இருக்கிறாங்க. ராஜா பார்க்கும்போது 11வது வசனம் சொல்லுகிறது, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு கேட்குறாரு, என்னப்பா நீ என்ன போட்டு வரல? கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே எப்படிப்பா வந்த அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணானா? பேசாமல் இருந்தான். ஹி வாஸ் ஸ்பீச்லெஸ். பேசாமல் இருந்தான். என்ன சொல்கிறதுன்னு அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அப்போ ராஜா சொல்கிறாரு, இவனை கையும் களவுமா கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிற புறம்பான இருளில் இவனை என்ன பண்ணுங்க?
போடுங்கள் என்று சொல்லிட்டு தான் இப்ப நம்ம வாசிக்க கேட்ட வசனத்தை நம்ம சொல்றாரு. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களிடத்துல ஒரு கேள்வி. ராஜா அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் போச்சு, அவங்களுக்கு ப்ராப்பரா போயிருக்கும் இன்விடேஷன் டேட்டு. நம்ம ஃபஸ்ட்டு வெட்டிங்க்கு முதல் ஊழியர்களுக்கோ இல்லை பாஸ்டருக்கோ வெட்டிங் இன்விடேஷன் கொண்டு வரும்போது பெரிய தாம்பல தட்டில் ஃப்ரூட்ஸு, அது இது ட்ரெஸ்ஸஸ்ஸு, என்னதெல்லாமோ அவர்களுடைய ஐஸ்வர்யத்தினால என்ன செய்ய முடியுமோ, என்னோட பெஸ்ட்டாக நான் என்ன கொடுக்க முடியுமோ, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறவங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் வச்சு நம்ம மரியாதை செலுத்துகிற மனிதர்களுக்கு என்னென்ன நம்ம வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வைத்து என்ன பண்ணுறோம், எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், இன்வைட் பண்ணுறோம். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் மனதில்லாமலும் அசட்டை பண்ணியும் அபாத்திரமாய் போனதினாலும் ரோடுகளில வீதிகளில நிற்கிற சிலருக்கு அந்த அழைப்பு கடைசி நேரத்தில் செல்லுகிறது. அவர்கள் வேக வேகமாக கல்யாணத்துக்கு கிளம்பி என்ன பண்ணிட்டாங்க, சாப்பாடு ரெடியான பிறகுதான் இன்விடேஷன் போகுது. சாப்பாடு சாப்பிட வந்து உட்கார்ந்தவர்களில் ஒருவனை பார்த்து அந்த ராஜா கேட்குறாரு, ஏன்பா கல்யாணத்துக்கு உள்ள ட்ரெஸ் இல்லாமல் வந்தேன்? இது நியாயமா? இது நியாயமா? கல்யாணத்துக்கு வந்துட்டான். கல்யாணத்துக்கு ஒருவேளை அவன் பெரிய ஒரு ராயல் ஹுட்ல இருந்து வரல, தெருவுல இருந்து தான் வந்திருக்கிறான். ஆனா ராஜா கேட்குறாரு, நீ ஏன்பா ட்ரெஸ்ஸு சரியான அந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் இல்லாம ஏன்பா வந்த? அவர் தான் யார் இருக்கோ கூப்பிட்டு வாங்கும்போது அங்கே நல்லோர் இருக்கிறார்கள், பொல்லாதோர் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. மிக்ஸ்டட் வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க. பல மென்டாலிட்டிஸோட பல சூழ்நிலைகளை சார்ந்து வந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ராஜா கேட்குறாரு, கல்யாண வஸ்திரம் உனக்கு எங்கப்பா அப்படின்னு. அதற்கு அவன் என்ன சொல்கிறான், பேசாமல் என்ன பண்ணுறான் இருக்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவன் கல்யாண வஸ்திரம் போடாமல் வந்தது சரியா தவறா? அதுக்கு அடுத்து உள்ள வசனத்தை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அது தவறு அப்படின்னு. சில காரியங்களை நான் ஷேர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க, சரியா? ஸோ இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் நம்ம மனசில் ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, அழைத்து அந்த அழைப்பில் நான் நிலைத்திருந்து ரொம்ப பெரிய மிராக்கிள்ஸை நான் செஞ்சு ரொம்ப பெரிய ஒரு கூட்ட ஜனங்களை நான் ஆதாயப்படுத்திட்டேன்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கு. அப்படித்தானே? அழைக்கப்பட்டவர்கள் ஒருவேளை ஒரு ஊழியன் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, அவர் அபிஷேகத்தை உணர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்திட்டாருன்னா he is a chosen vessel அப்படின்னு நம்மளே சொல்றோம். இவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆனால் இங்கே இந்த வேதத்தின்படி நம்ம பார்த்தோம்னா தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், அவன் நிற்க வேண்டிய ஸ்தானத்திலே நிற்க தவறினதுனால தெருவில் உள்ளவனுக்கு வந்து கிடைக்கிற கிருபைக்கு பேரு தான் என்னது, தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமேன். நான் சொல்ல வர்றது புரியுதா? அன்றைக்கு கர்த்தர் யாரெல்லாமோ அழைச்சாரு. நமக்கு முன் சந்ததியிலையும் சரி, நம்மளுடைய சந்ததியிலும் சரி, நம்ம கூட படித்தவங்களும் சரி, நம்ம கூட வேலை பார்க்குறவங்களும் சரி, எவ்வளோ பேர் மேலே அழைப்பு இருந்தது. அவங்க அப்பா பாஸ்டராக இருந்தாங்க, அவங்க அப்பா பெரிய ஊழியர்களாக இருந்தாங்க, அவங்க அப்பா அம்மா வேதத்தில் ஊறினவர்களாக இருந்தாங்க, அவங்க பரம்பரை கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க, அவங்க கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு நினச்ச அழைப்பை பெற்ற அநேகர் தங்கள் அழைப்பிலே வர மனதில்லாமலும் தன் அழைப்பை அசட்டை பண்ணினதினாலும் தன் அழைப்பிற்கு அபாத்திரமாய் போனதினாலும் கர்த்தர் தெருவில் இருந்த என்ன தேடி வந்து நீயாவது வந்து என் விருந்தில் கலந்து கொள் என்று கூப்பிட்டு வச்சிருக்காருல. நாம் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேன். இது பெரிய ப்ரிவிலேஜ். ஆமேன். நம்மளுக்கு வரணும், அந்த கால் வரணுங்கிற அவசியமே இல்லை. இது யாருக்கோ கொடுக்கப்பட்டது தான் இந்த ஊழியம். நீங்கள் நினைக்கலாம் இந்த கனமான ஊழியம் யாருக்கோ ஒருத்தருக்கு, இது யாரோ ஒருத்தங்க தானே செய்யணும். ஆனால் நம்மளை ஊழியர்கள்னு நம்மளை என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறாங்களா? ஒவ்வொரு டைமும் நம்ம ஊழியர்கள், நீங்கள் ஊழியர்களாக எழும்பணும், ஊழியர்களுக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நேற்றைய தினம் பாஸ்டர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மட்டும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னோம். அப்போ கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் யாரு? பெரிய காரியத்தை சாதிச்சு நிக்கிறவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. நான் அதற்கு தகுதியே இல்லை, எனக்கு அந்த கால் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா எனக்கு முன்னாடி இருந்த ஒரு நபர் தன்னுடைய
நிலைமையிலிருந்து தவறுனதுனால, தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணராததுனால, அவனுக்கு அந்த உத்தரவாதம் இல்லாததான, இன்னும் கிளியரா சொல்ல போனா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கூழுக்காக விற்று போட்ட ஏசா அந்த இடத்துல தவறுனதுனால யாக்கோபின் மீது அந்த கிருபை இறங்கி வந்தது. ஆமென். இன்றைக்கு அப்படிதான் கர்த்தர் உங்களையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, சோஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்க வச்சிருக்கிறாரு. இங்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இங்க வச்சிருக்கிறாரு. ரோட்ல இருந்து சொல்ல போனா, இன்னும் நம்ம இறங்கி சொல்லணும்னா, ரோட்ல இருந்து அப்படி பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து நம்மளை என்ன வச்சிருக்கிறாரு, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று கர்த்தர் அவருடைய ஸ்தானத்துல நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் தாங்கள் நிலைமையிலிருந்து தவறும் போது தேவன் யாரை வேணும்னாலும் அதற்காக தெரிந்து கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லும்போது முதலாவது நமக்கு மனசே வரமாட்டேங்குது. நம்ம மேலே அழைப்பு இருக்குது, ஆனால் மனசு என்ன பண்ண மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. என்ன இன்னைக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது, விட்டுட்டு போகணுமா, இவ்வளோ காரியங்கள் இருக்குது, இவ்வளோ பிஸியாக நான் இருக்கிறேன், மனசு இல்லை. ரெண்டாவது, அவர்கள் கூப்பிடும்போது இல்லை ஒரு ஊழியத்தை செய்வாங்க, இன்னைக்கு 4 மணிக்கு காஸ்பல் மினிஸ்ட்ரி, இன்னைக்கு 8 மணிக்கு ஆராதனை, இன்னைக்கு இந்த ஊழியத்துக்கு நம்ம கடந்து செல்றோம் அப்படின்னா, ஆமா போ, நான் இல்லைன்னா அங்கே யாருன்னா என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. நான் போய் தான் செய்யணுமா, 4 மணியா சொல்லியிருக்காங்களா, சரி ஒரு 4:30 மணிக்கு போவோம். அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. மூன்றாவது ரொம்ப முக்கியம், அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் தகுதியை இழந்து போனார்கள். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, டைம் கொடுத்துட்டே இருக்கிறாரு, ஊழியக்காரரை அனுப்பித்து கொண்டே இருக்கிறாங்க. அனுப்பப்படுகிற ஊழியக்காரரை கொலை செய்கிற மாதிரி, அனுப்பப்படுகிற ஊழியக்காரரை அவமானப்படுத்துகிற மாதிரி நம்ம செய்கிற சில காரியங்கள் நம்மை அந்த அழைப்பிற்கு தகுதியற்றவர்களாக நம்மை மாற்றுது. அந்த காரியங்கள் நடந்ததுக்கு பிற்பாடு தான் ரோட்லேயும் சேச்சிலையும் இருக்கிற நம்மை தேடி அந்த அழைப்பு வருது. அது பேர் தான் தெரிந்து கொள்ளுதல். ஆமென். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேன்மை பாராட்ட அவன் இடத்துல ஒன்றுமே இல்லை, மேன்மை பாராட்ட அவன் இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய அழைப்பு என் மேலே வந்திருக்குன்னா எனக்கு அதற்கு தகுதி துளி கூட கிடையாதுன்னு உணர்ந்தவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். இப்போ அந்த ராஜ விருந்து சாலைகளை வந்துட்டு ஏன்பா கல்யாண வஸ்திரம் போடலை அப்படின்னா, இங்கே நாம் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். அவனோடு இருந்த எல்லாருமே அவனைப் போலவே சேற்றிலும் குழியிலும் பாவத்திலும் இருந்தவர்கள் தான். அப்படித்தானே? யாருமே ரொம்ப பெரிய ஆட்களை கூப்பிடல, ரோட்ல இருக்கிறவங்க தான். அவன் எங்கே அழைக்கப்படுகிறான் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. நம்ம போறது யார் வீட்டு ஃபங்க்ஷன், ராஜா வீட்டில் இருக்கிற கல்யாணம், ஒரு கல்யாண விருந்துக்கு நம்ம போகிறோங்கிறது அவன் அந்த அந்த ஃபங்க்ஷனுடைய காரியம் என்ன என்பதை அறிந்திருந்தான். ரெண்டாவது, அவன் போட்டிருந்த உடை, இப்படி நம்ம போனோம்னா அது கல்யாண வீடு ராஜா வீட்டில் நடக்கிறது, ராஜா நம்ம பார்ப்பார். அவனுக்கு தெரிந்திருந்தது, நான் ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு போகிறேன், ராஜாவோட பிரசன்னத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு அதிகம். ஏன்னா ராஜா தன்னோட பையனுக்கு கல்யாணம் நடத்துறாரு. ஒரு சில பேர் தான் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு போகிறோம். அவர்கள் மத்தியில் ராஜாவோட பார்வை என் மேலே படுகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். ராஜா என்னை பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. மூணாவது, அந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு பிடித்த நபருடைய திருமணத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், டேய் நீ என் கூட தாண்டா நிற்கணும் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டான்னா நம்ம உடை எப்படி இருக்கும்? ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோட்டோலையும் நம்ம என்ன ஆகும், கவர் ஆகாட்டாலும் ஆக்கிக்கிடுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம உடைய கம்பீரமாக, ஏன்னா என் ஃப்ரெண்டு கல்யாணம், என் ஃப்ரெண்டு அவன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்மளை கழட்டி விட்டு போயிடுவான். அப்படி இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு கல்யாணத்தில் போய் நம்ம கெத்தாக என்ன பண்ணணும், நின்றுடணுங்கிறதுக்காக தகுதியான உடை அணிந்து, என்னது இன்ட்ரெஸ்ட், என் ஃப்ரெண்டு கல்யாணம், என் வீட்டில் என் தங்கச்சி கல்யாணம், எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம், அது நம்முடைய உரிமையும் நம்முடைய ஆர்வத்தையும் அது காட்டுது. இங்கே அவன் தன் ராஜா வீட்டுக்கு போகிறதா இருந்தால், நான் என்ன ட்ரெஸ் போட்டு போனால் என்ன, நான் எப்படி போனா என்ன, ராஜா என்னை பார்த்தா என்ன, பார்க்கலன்னு, அவனுடைய இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் அந்த கல்யாணத்தை குறித்து எப்படி இருக்கோ அப்படிதான் அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு போவான். அந்த ராஜா கூப்பிட்ட அந்த மரியாதையை அவமானப்படுத்தும்படி அவன் எப்படி போறான், கேஷுவலாக போகிறோம். சில வேளைகளில் தேவ பிரசன்னத்துக்கு கூட நம்ம ரொம்ப கேஷுவலாக போகிறோம்ல, தேவ பிரசன்னத்துக்கு போகிறோங்கிற பயம் இல்லாமல், தேவ பிரசன்னத்துக்கு போகிறோங்கிற நடுக்கம் இல்லாமல், நான் சபைக்கு கிளம்பி வர்றதை மட்டும் சொல்லலை, நான் சபைக்கு வர்றதையோ மீட்டிங்க்கு வர்றதையோ சொல்லலை. சில வேளை நம்முடைய தனி ஜெப அறைக்கு போகும்போது கூட ரொம்ப கேஷுவலாக, ஆமாம் நான் டெய்லி ஜெபிக்கிறேன், டெய்லி அப்படி ரொம்ப
வெளியில் ஒருவேளை ஃபிசிக்கலாக நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம். உங்கள் மனது ரொம்ப கேஷுவலாக, அலட்சியமாக, ரொம்ப சரி இன்னைக்கு போய் சொல்லிட்டாங்க வேற வர்ஷிப் டீமில் 1 மணி நேரம் ஜெபிக்கலைன்னா பாட்டு பாட விட மாட்டேன்னு. இவங்களோட தொல்லை என்ன பண்ண முடியல, ஒவ்வொரு நாளும் பெருகிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், நாம் போகிற அந்த கேஷுவல்னஸ் ஆண்டவர் பார்க்குறாரு. நீ யாருடைய வீட்டுக்கு போய் நிற்கிற, யாருடைய பிரசன்னத்தில் நீ நிற்க போற, அவருடைய பார்வை உன் மேலே படும்னா நீ எப்படி இருக்கணுங்கிற உணர்வு உனக்கு வந்துருச்சுனாலே, உனக்கு இல்லாமல் இருக்கலாம், உனக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம், உன்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நீ போய் போட்டு நிற்ப. இது எதில் ப்ரூவ் ஆகுதுன்னா, அவன் ஒருவேளை ட்ரெஸ்ஸு இல்லாமல், அந்த தகுதியான வஸ்திரம் இல்லாமல் போயிருந்தான்னா, ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டவையா, எனக்கு இல்லைன்னு வாயை திறந்து சொல்லியிருப்பான். அவங்க ஊழியக்காரர் வந்து கட்டும்போது, ஐயா நான் அதுக்கெல்லாம் பாத்திரமே இல்லை, எனக்கு 10 ரூபாய் கூட நான் வழி இல்லைன்னு அவன் அழுதுருப்பான். ஆனால் அவன் எதுவும் சொல்லாமல் திக்குன்னு என்ன பண்ணுறான், திணறி கொண்டு இருக்கிறான். அவனுடைய காரியம் வெளிப்பட்டு விட்டதுன்னு அவன் என்ன பண்ணுறான், பேச்சற்றவன் இருக்கிறான், பேசாமல் இருக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பது நம்ம ஒவ்வொருடைய இருதயத்திலையும் ஆழ பதிக்கப்பட வேண்டும். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். யாருக்கோ ஒரு யூத குலத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அழைப்பாக இருக்கலாம். இல்லை இதே சென்னை பட்டணத்தில், இதே தமிழ்நாட்டில், இந்திய தேசத்தில் இரவும் பகலும் கண்ணீரால் கர்த்தருடைய பாதத்தை நனைத்து கொண்டிருக்கிற ஒருவர் மீது வைக்கப்பட்ட அழைப்பாக இருக்கலாம். அவர்கள் அசட்டை பண்ணி வர மனது இல்லாமல் தங்கள் தகுதியை இழந்ததுனால இன்றைக்கு கர்த்தருடைய காலிங், கர்த்தருடைய அழைப்பு அது உங்கள் மீது வந்து அமர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஆமென். அப்படி அமர்ந்த அழைப்பை நான் எப்படி கேரி பண்றேன், அப்படி என் மேல அந்த தெரிந்து கொள்ளுதல் வந்துருச்சு. இப்போ நான் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இல்லை, நான் அதுக்கு தகுதியான ஒரு மனுஷன் இல்லை, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இப்போ நான் இந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத மனிதனை போல அதை நான் ஹேண்டில் பண்றேன்னா, கல்யாண வஸ்திரம் தரித்திராத அந்த மனிதனை போல நான் தேவ சமூகத்துக்கு போகும்போது நான் எப்படி போகிறேன், எந்த நினைவுகளோடு நான் தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகிறேன். தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு வாஞ்சையும் தாகமும் ஆசையும் ஒரு தீராத பசியும் எனக்கு இருக்குதா? தேவ பிரசன்னத்தில் நேற்று நான் ஜெபிக்கும் போது தேவன் எனக்கு இப்படி எனக்கு என் மேலே இறங்கி என்னை வழி நடத்தினார். இன்னைக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே நான் போகணும், அடுத்த நாள் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகணும், இன்னும் அடுத்த ஆழங்களுக்குள்ளே போகணும். இந்த வார்த்தை இப்படி மெடிடேட் பண்ணிட்டேன்னா, இப்படி கேட்டுட்டேன்னா, இதுக்கு அடுத்து இதுக்குள்ளே உள்ள ரெவலேஷன் என்ன? இந்த வசனம் 100 தடவை 100 பிரசங்கங்கள் கேட்ட வசனம் தான், ஆனால் இதுக்கு அடுத்து ஒரு ரெவலேஷன் இதுக்குள்ளே இருக்குல்ல, அது என்னங்கிற தீராத பசியும் தாகத்தோடும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே போறீங்களா? இல்லைன்னா எப்பவும் வாசிக்கிற 23வது சங்கீதம் தானேன்னு நீங்க உள்ள போறீங்களா? இந்த கேர்லெஸ்னஸ் வேதத்தை படிக்கும் போதும் சரி, தேவனுக்காக நீங்கள் எந்த காரியத்தை செய்யும் போதும் இந்த கேர்லெஸ்னஸ், கல்யாண வஸ்திரம் என்பது உங்களுக்கு அவசியம், நமக்கு அவசியம். ஆமென். கல்யாண வஸ்திரங்கிறது கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கான ஹானர். என்னது? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாருங்கிற ஹானர் தான் என்னது? கல்யாண வஸ்திரம். நீங்க கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த வல்லமைகள், கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம், அதுதான் அந்த ஆடை. நீங்க ஒரு இடத்திற்கு போகும்போது அந்த ஆடை அணிந்து போனால்தான் உங்களுக்கு கனம். நீங்க அந்த ஆடையை அணிந்து போகும்போது தான் சத்துருக்களின் சேனைகள் சிதற முடியும். நீங்க கேஷுவலா போனீங்க அப்படின்னா நீங்க யாருன்னே சத்ருவால ஈஸியாக அந்த ஆயுதத்தினால மேற்கொள்ளப்பட்டுருவீங்க. நம்ம எப்பவும் பார்க்குற எக்ஸாம்பிள் தான். ஒரு யூனிஃபார்மை ஒரு போலீஸ் அதிகாரி அவர் அணியும் போது அந்த அதிகாரத்தை என்ன பண்ணுறாரு? அணிந்து கொள்ளுகிறார். அப்போ தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகும்போதும் சரி, மனித பிரசன்னத்துக்குள்ளே போகும்போதும் சரி, எல்லா சூழ்நிலைகளும் யூனிஃபார்மோடு இருந்தீங்கன்னா நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஏன்னா அந்த யூனிஃபார்மோடைய ஹானர், கல்யாண வஸ்திரத்தை அணிந்தவனாய் நீ ஒவ்வொரு இடத்துக்கும் செல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை நீங்கள் ஹானர் பண்ணுறவே அதுதான். எல்லா சூழ்நிலைகளையும் சந்திக்கும் போதும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிரான குடும்பத்தில் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு எதிரான ஒரு தவறான வார்த்தை வருது, அந்த அபிஷேகத்தின் ஆடை அணிந்த மனிதனாய் கம்பீரமாக அவங்களுக்கு பதில் சொல்கிறீங்களா? இல்லைன்னா ஒரு தெருவில் இருந்து எங்கே இருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டு வந்தாரோ, ரோட்டில் இருக்கும்போது பேசணுமே அதே மாதிரி பேசிட்டு இருக்கோமா? அதே மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணுறோமா? இப்போ கல்யாண வஸ்திரத்தை அணிந்தவளாய், ஒரு குடம் இல்லை 10 குடத்துக்கு உன்னை வெயிட் பண்ண வச்சாலும் பொறுமையாக நின்று ஃபேஸ் பண்ணுறீங்களா?
உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளை நீங்க எப்படி சந்திக்கிறீங்க? கல்யாண வஸ்திரம் அணிந்தவர்களை சந்திக்கிறீங்களா? இல்லைன்னா தெருவில் நின்று கத்தர் அழைச்சிட்டு கொண்டு வந்த அந்த இடத்துலயே நின்று கொண்டு அந்த சுபாவங்களை அங்கே விட்டு ஒழிக்காமல், அந்த சுபாவங்களை, அந்த வஸ்திரங்களை கிழித்து எரிஞ்சிட்டு கல்யாணத்துக்கு நான் அழைக்கப்பட்டுட்டேன்னு அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு மூவ் பண்றீங்களா? இல்லை அதே வஸ்திரத்தை ஒரு பேக்ல வச்சுக்கிடுவோம், தேவைப்படும் போது அதை என்ன பண்ணிக்கலாம், மாத்திட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கத்தர் சொல்றாரு, கத்தர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் ஊழியம் செய்த நாட்களில் குருடர்கள் அவரை கூப்பிடும் போது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தூக்கி வீசிட்டு போனாங்களாம். எதனால? அழைப்பு வந்துருச்சு, இனிமே எதுக்கு எனக்கு அந்த பழைய வஸ்திரம்? அழைப்பு வந்துருச்சு, ராஜா வீட்டுல இருந்து அழைப்பு வந்துருச்சு, இனிமே எதுக்கு அந்த பழைய குணாதிசயங்கள்? எனக்கு கத்தர் என்ன அழைச்சிட்டாரு, இனிமே எதுக்கு அந்த பழைய பாவங்கள்? கத்தர் அழைச்சிட்டாரு, இனிமே எனக்கு எதுக்கு அந்த பாவ ஹேபிட்ஸ்? எனக்கு பழைய ஹேபிட்ஸ், எனக்கு ஜென்ம பாவங்கள் எனக்கு எதுக்கு? ஜென்ம சுபாவங்கள், சாபங்கள் எனக்கு எதுக்கு? அதை கிழித்து இருந்துட்டு யாரு கல்யாண வஸ்திரத்தோடு வர்றாங்களோ அவர்களே ராஜா ஆனர் பண்ணுவார். இந்த மனிதன் எனக்கு அந்த பழைய வஸ்திரம் வேணும்னு தூக்கிட்டு வந்ததுனால அப்போ உனக்கு இடம் எங்க இருக்குது? இருளும் அந்த ஹாரமும் நிறைந்த இடம் உனக்கு ஆயத்தமா இருக்குது. இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் வஸ்திரத்தை சேஞ்ச் பண்ணிட்டீங்களான்னு நோட் பண்ணுங்க. உங்கள் வஸ்திரம் மாற்றப்பட்டு விட்டதா? ஜஸ்ட் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள வரும்போது மட்டும் சில பேர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துட்டு இருக்கோம். இல்லை, அந்த வஸ்திரங்கள் கிழித்தெறியப்பட்டு பிச்சை எடுத்த இடத்துலயே அதை போட்டு வந்துடணும். அதை அடுத்தவன் கூட யூஸ் பண்ணிடக்கூடாது, கிழிச்சு போட்டு வந்துடணும். ஆமென். அந்த பழைய காரியங்கள் நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய பின் சந்ததிக்கோ எதுக்குமே அது வேண்டாம். என் ஜெனரேஷன்ஸ் அந்த பாவத்தையும் அந்த சாபத்தையும் சுமக்கிறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், வழி வைக்க மாட்டேன். அதை நான் கேரி பண்ணிட்டு என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். ஏன்னால் எனக்கு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டுருச்சு, அதை நான் என் சந்ததிகளுக்கு கடத்தி கொண்டே இருப்பேன். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவன் தன்னுடைய வஸ்திரத்தை குறித்து கவனம் உள்ளவனாக இருக்கிறான். இன்றைக்கு நிறைய டைம்ல ஒரு உச்சக்கட்ட பிரசன்னத்துக்குள்ள போகும்போது கல்யாண வஸ்திரம், அந்த அனுபவம், தேவ பிரசன்னம், தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய மகிமை. ஆனால் பழைய அந்த தாட் ப்ராசஸ், நிறைய பேரால் அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து வெளில வர முடியல. ஒருத்தர் உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிவிட்டார் என்றால் நீங்கள் ரோட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வேற வேலை வெற்றி கிடையாது. அதனால அவன் இப்படி பேசினான், அதனால அவன் மட்டும் என்ன ஒழுங்கா, ஒரு மாதம் ஒரு வாரம் கூட அவனை பற்றி பேசி கொண்டிருக்கிறதற்கு அங்கே நேரம் இருந்தது. கல்யாணத்திற்கான அழைப்பு வந்ததுக்கு அப்புறம் நேரம் ஒவ்வொன்றும் எப்படி போயிட்டு இருக்கு, பறந்து கொண்டு இருக்கு. நாம் செய்ய வேண்டிய வேலை மிகப்பெரியது. காலாட்களோடு இல்லை, நான் குதிரைகளோடு ஓட அழைக்கப்பட்டு இருக்கிறேன். இன்னும் நான் அந்த பழைய வஸ்திரத்தை தூக்கிட்டு போவேன்னு நீ துணிகரமாய் வரும்போது தான் கர்த்தருடைய ஆக்கினே அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத அந்த மகன் மேல வந்தது. ஸோ நாம் தெரிந்து கொள்ளணும், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். என் வஸ்திரத்தை குறித்த கவனம் நான் எங்கு சென்றாலும் எனக்கு இருக்கணும். நான் வேலை ஸ்தலத்துக்கு போகலாம், நான் வீட்டில் இருக்கலாம், நான் என்னுடைய குடும்ப பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கலாம். அக்னி சூளை அது எரிந்து கொண்டே தான் இருக்கும். செங்கடல்ங்கிற ஒன்று அது மேப்பில் இருந்துட்டு தான் இருக்கும். எல்லா விதமான யோர்தான்கள் அது அங்கங்கே இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போகும்போது அது வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதுதான் உங்கள் மேலே அந்த வஸ்திரம் போடப்பட்டிருக்கிறதுக்கான அதிகாரம், அந்த அத்தாட்சி. அதுதான் எல்லாமே. அது வேலை. அக்னி அதோட குவாலிட்டிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸோட தான் இருக்கும். ஆனால் நீ கல்யாண வஸ்திரம் தரித்தவனாய் உள்ள போகும்போது அந்த அக்னி அதோட குவாலிட்டிஸை மாற்றிக்கிடும். அது சிங்கம் தான், அது கடிச்சு கொதறணும்னு வெயிட் பண்ணி பசியோட தான் இருக்குது. ஆனால் நீ கல்யாண வஸ்திரத்தோடு உள்ள போனோன்னா அது வாயை மூடிக்கிடும். நீ கல்யாண வஸ்திரத்தோடு போய் செங்கடலை கடக்கணும்னு நீ நிற்கும் போதே அது திறக்கப்படும். நீ கல்யாண வஸ்திரத்தோடு போய் நின்று தேவனை பார்க்கணும்னு போகும்போதே கல் புரட்டி தள்ளப்பட்டுரும். அது எல்லாமே அதோட குவாலிட்டிஸோட அங்கங்கே தான் இருக்கும். ஆனால் மாற வேண்டியது நாம் தான். ஆமேன். மாற வேண்டியது என்னுடைய குணாதிசயங்கள் தான். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்கிற உணர்வுனால நான் நிரப்பப்பட்டு நான் செயல்பட துவங்கும் போது எனக்கான பாதைகளை கர்த்தர் திறந்து கொண்டே இருப்பார். ஆமேன். அவர் காலங்களை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், மனிதர் இது எல்லாத்துக்கும் மேல உங்களை மாற்றிடுவார். ஆமேன். உங்களை மாற்றிடுவார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வஸ்திரம் அந்த வேலையை செய்யும். ஆமேன். கடமைக்காக நான் அழைப்புல நிக்கிறேனா, கடமைக்காக இல்லைன்னா டைம் பாஸுக்கு அழைப்புல நிக்கிறேனா, இல்லை இந்த டைம் முடிகிற வரைக்கும், என்ன கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் நம்ம இருப்போம் ஊழியத்தில். சில பேர் நீங்கள் மைண்டில் நினச்சிட்டு இருக்கலாம், கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் பாஸ்டர் ஃபோன் பண்ணால் வந்து அட்டன் பண்ணணும், பாடணும், போகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் அழைப்பிலே உறுதியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை மகிமையான காரியங்களை செய்யும்படி பயன்படுத்துவார். ஆமேன். நான் நேற்று சொன்னேன், நம்மளுடைய கோல், நீங்கள் செட் பண்ணியிருக்கிற கோல், அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது.
கத்தர் உங்க மேல வச்ச அபிஷேகம் நீங்க தீர்மானிக்கிறது தான். கத்தர் உங்க மேல அவர் அளவுக்கு அவர் இருக்குப்பா, வானத்தில் இருக்கிற சகல பலகணிகளை திறந்து நான் இடம் கொள்ளாமற் போக மட்டும் உனக்கு தருவேன், நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ நான் உனக்கு தரேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். அவன் நடக்காத சில காரியங்களையும் பல தேசங்களையும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நீங்க வேதத்துல படிச்சீங்கன்னா, நீங்க எவ்வளவு வாஞ்சியாய் செய்கிறீர்களோ ஊழியத்தை, எவ்வளவு தாகத்தோடு உங்க அழைப்புல உறுதியா இருக்கிறீங்களோ, உலக காரியங்கள் வரும்போது இதுதான் என் ப்ரையாரிட்டின்னு நீங்க மூவ் பண்ணி பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்காக மூவ் பண்றது தெரியும். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக அவர் சொன்னது அதுதான், நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு தரேன்ப்பா. ஆனா அது மாதிரி 10 times அதிகமா ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஏன்னா அவன் நடந்தது கொஞ்சம், அவன் வாஞ்சித்தது அதிகம். ஆமென். இன்னைக்கு உங்க வாஞ்சை எப்படி இருக்கு அழைப்பை குறித்து? ஆண்டவர் என்ன வச்சிருக்க சின்ன அழைப்பா இருக்கலாம். நான் சொன்னேன், யோசேப்புக்கு சொப்பனம் வரும், அவன் தூங்குனா என்ன வரும், கனவு வரும், அந்த கனவுல ஒரு வெளிச்சம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அதை அவன் தீட்டிக் கொண்டே எங்க போய் சேர்ந்துட்டான்? எகிப்து அடிமைத்தன தேசமாகி எகிப்திற்கு அதிபதியாய் ராஜா சொல்ற, என் மோதிரத்தை போட்டுக்கப்ப, என் சீட்ல பக்கத்துல உட்காந்து நான் சும்மா பேருக்கு என்ன பண்ணிக்கிறேன். உங்கள் அழைப்பு உங்களை அந்த மாதிரி ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்திடும், நீங்க அந்த அழைப்புல உண்மையா இருந்தீங்கன்னா. ஆமென். நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச காரியத்துல உண்மையா இருந்தீங்கன்னா, நீங்கள் போக வேண்டிய தூரம், நீங்க பார்க்குற தூரம், நீங்க அது உங்க கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, உங்க சிந்தையால கூட நீங்க எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த ஒரு உத்தரவாதம். நான் எங்க போறேன், நான் எப்படிப்பட்ட மனிதன், எப்படிப்பட்ட ஆடை அணிந்து நான் போறேன், நான் ராஜா வீட்டுக்கு போறேன். ஒருவேளை அந்த இடத்துல எஸ்தர் இருக்கிறாங்க, ராஜாவின் கண் என் மேல பட்டுச்சுன்னா, நான் அவர் செங்கோலை நீட்டிட்டான்னா நான் இந்த காரியத்தை சொல்றேன், இல்ல அவர் நீட்டாம நான் செத்தா கூட பரவாயில்ல, ஆனா நான் என்ன பண்றேன், போறேன். அதுக்காக நான் உபவாசம் இருந்துட்டு போறேன். அந்த அழைப்பு வந்தோடனே ராஜா கூப்பிட்டாரு, இதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. அப்ப என்ன ராஜா என்னை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை என்னை பார்த்து அவர் அரண்மனையில ஒரு வேலை போட்டு கொடுத்தா என் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு தண்ணி கிடைச்சிரும்னு போனவன் கூட அங்க என் பந்தியில உட்காந்துட்டான். புரியுதா? நான் ஊழியம் செஞ்சேன்னா ஆண்டவர் என்ன இந்த உலக பிரகாரமாவது போஷிச்சிருவாருன்னு நம்பினவனுக்கு கூட ஆண்டவர் அவனை கூட அங்க என்ன பண்ணல, புறம்பான இருளுக்கு தள்ளல. ஆனா நிர்விசாரமாய் போன அந்த ஊழியன், நிர்விசாரமாய் துணிகரமாய் போன அந்த ஊழியன் புறம்பான இருளுக்கு தள்ளப்பட்டான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க கடமைக்காக செய்றீங்களா? உங்க இன்ட்ரெஸ்ட், முழு இன்ட்ரெஸ்டோட செய்றீங்களா? எல்லாரும் போகும்போது ஒவ்வொரு பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு டைம் ஸ்டேஜ் ஏறும் போதும் எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச கிரேட்டஸ்ட் ப்ரிவிலேஜ்ன்னு நினைக்கணுமா? எப்படி? என் வாழ்க்கையில இது கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம், இனிமேல் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இது இப்படி கிடைக்குமான்னு தெரியாதுன்னு நீங்க ஆண்டவருக்காக ஒரு ஸ்டேஜ் ஏறி பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்க ஊழியத்துல வளர்ச்சிகளை பார்ப்பீர்கள். ஆமென். உங்க ஊழியத்துல கர்த்தர் அவர் இறங்கி கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயன்படுத்துகிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு அழைக்கப்பட்டவன் இன்விடேஷனை பெற்றுக்கொள்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவனுடைய நிலைமை சொன்னேன், அவன் குப்பையிலிருந்து தகுதியே இல்லாதவன ஆண்டவர் இது. ஸோ அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவன் அந்த தெரிந்து கொள்ளுதலில் நிலைத்திருக்க என்ன பண்ணணும்? நம்பர் 1 அவன் விசுவாசிக்கணும். நம்பர் 2 கீழ்ப்படியணும். கண்மூடித்தனமாய் தான் அழைக்கப்பட்டிருக்கான்ல ஒரு ராஜா வீட்டுக்கு, அந்த ராஜா தன்னை இறுதி வரை நடத்துவார் என்று ராஜாவை நம்பி போயிடணும். 2வது அந்த ராஜா என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ஆயத்தமா போகணும். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வேலை இந்த 2 தான். கண்மூடித்தனமா அந்த ராஜாவை நம்பி போயிடணும். நம்ம வந்துட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வந்துட்டோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது கர்த்தருடைய சித்தப்படி நடக்கிறது, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே இதை அனுமதிக்கிறார் என்று விசுவாசத்தினால அதை ஃபேஸ் பண்ண பாருங்க. எவ்வளோ பெரிய மைட்டி மவுண்டனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நகரவே முடியாது, செய்யவே முடியாது, நீ இப்படிதான் அவன் சொன்ன எத்தனை வார்த்தைகளா இருந்தாலும் சரி, விசுவாசத்தினாலே அந்த மவுண்டன்ஸை எதிர்கொள்ளுங்கள். 2வது தேவன் சொல்ற காரியத்துக்கு ஏன் எதுக்குன்னு குவெஸ்டின் கேட்காம கீழ்ப்படிங்க. இந்த 2 தான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு மிக 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 முக்கியம். 3வது முக்கியமான காரியம் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு இது. நம்பர் 1 விசுவாசம், நம்பர் 2 ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். கண்மூடித்தனமா அன்றைக்கு ஆபிரகாம் போய் பலியிடு அப்படிங்கும் போது கீழ்ப்படிந்து போனான். அது அவனுக்கு அழிவை கொண்டு வரும் என்று அது தன்னுடைய அப்படி தகன பலியா கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா சாரால் அவளை துவைச்சு தொங்க விட்டுருவான்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணாரு? தேவனுக்கு கீழ்ப்படிவதே உத்தமம் என்று செய்ய துணிந்தார்.
கீழ்ப்படிதல் முக்கியம். மூன்றாவது மிக முக்கியமானது, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உறுதியாக்கும்படினா அதை ஒவ்வொரு நாளும் ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர் ஒவ்வொரு நாளும். ஃபஸ்ட்டு உங்கள் அழைப்பு இதுவாக இருக்குமோங்கிற கிளாரிட்டி, ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இன்னும் தேவ பிரசன்னத்துக்கு போங்க, இதுதான் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும், இன்னும் தேவ பிரசன்னத்துக்கு போங்க. அதை உறுதியாக்கி கொண்டே இருந்து அடுத்து எவ்வளோ பெரிய சம்மட்டி அதற்கு எதிராக வந்தாலும் அது அசையாமல் நிலைத்திருக்கத்தக்கதான உறுதியை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் புதுப்பித்து கொண்டே இருங்கள். ஆமென். ராஜாவோட பிரசன்னத்துக்கு போக 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 உங்கள் தெரிந்து கொள்ளுதலில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கிடைக்கும். இதுதான், இவ்வளோதான், நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் இதுதான் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் தான் துவங்குது. ஒவ்வொரு நாளும் அதை ஒரு புதிய துவக்கமாய் பாருங்கள். ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் நிற்கும் போதும், தேவனுக்காக நிற்கும் போதும் அது ஒரு பெரிய ஆனந்த ஸ்லாக்கியமாய் பாருங்கள். இந்த உலகத்தில் எவனுக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு ட்ரெஷர் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் எப்படி அதை சந்தோஷமா, எப்படி அதை ஒரு பாதுகாப்பாய் அதை பக்கத்தில் வச்சுட்டு என்னால் தூங்க முடியுமா? அதை பக்கத்தில் வச்சுட்டு, ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிது. ஏன் அவ்வளோ பெரிய பொக்கிஷம் கிடைச்சாதான் நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணுறோமா? ஒரு 1.5 லட்ச ரூபா பேக்கில் காசு கொடுத்து இதை CDMல போட்டு வாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பாதி பேருக்கு இங்கேருந்து போகும்போதே என்ன ஆயிரும், பணம் கையில் தான் இருக்கும். எங்கே போய் நீங்கள் பணம் வச்சுருக்கீங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணாது தெரியாது. ஒரு பதட்டம், பயம். அது CDMல போட்டு அது அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகி இருக்கு, ஃபோனில் தானே இருக்குது, அந்த ஃபோனை பத்திரமா தலைக்காணி கீழே வச்சு என்ன பண்ணுறது? அப்போ 1.5 லட்ச ரூபாய்க்கு நம்ம அவ்வளோ உத்தரவாதம் எடுத்து அவ்வளோ தெரிந்து கொள்ளுதல் விலையேற பெற்றது. ஆமென். நீங்கள் நல்லவர்களா நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கும்போது இத்தனை பரம்பரையாக ஊழியம் செய்கிறாங்க, இவ்வளோ பைபிளை தெரிஞ்சு அப்படி தெரிந்து கொள்ளலை தேவன். ரோட்டில் இருந்து யாருமே இவங்களை தெரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று ஒதுக்கி வைத்து, யாருமே இவங்களை தெரிந்து கொள்றதுக்கு என்ன கண்டுக்கிட கூட மாட்டாங்க, இந்த உலகத்தில் இவங்க இருக்கிறாங்கன்னு எண்ணிக்கை அற்றவர்களாக இருந்த நம்மை தேடி அந்த அழைப்பு வந்ததுன்னா அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ். இன்றைக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னால் வேதனையாக இருக்குது, மன கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஊழியர்கள் மீது கஷ்டம் வருது, வெறுப்பு வருது. ஊழியத்தை இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னால் ஊழியர்கள் மேலே வெறுப்பு வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது. ஏன் இவங்களுக்கு தெரியாமல் மாட்டிக்கிட்டோமோ? ஏன் உங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கல. உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷத்தோட மகிமை உங்களுக்கு தெரியல. ஒரு டைமண்ட் நெக்லஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதை போய் ஒரு பண்ணி முன்னாடி போட்டோம்னா அதுக்கு டைமண்டுன்னு தெரியுமா, சாக்கடைன்னு தெரியுமா, நீங்கன்னு தெரியுமா, என்னன்னு தெரியும்? அது மதிப்பை அறிந்தவன் அதை யாருமே தொடாத ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருப்பான். அது அநேகர் பார்த்து வியக்கத்தக்க இடத்துல அது போய் இருக்கும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் தெரிந்து கொள்ளுதல் அற்புதமானது. அது ஆண்டோடைய பாதத்தில் நீங்கள் உட்கார தான் நீங்கள் எவ்வளோ வேல்யூபிள்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ வேல்யூபிள்னு இன்னொருத்தவங்க சொல்லி எப்போவுமே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் ஏற்படுத்திட்டு என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளணும். உங்கள் தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது, நான் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை அணிந்தவள், கர்த்தர் என் மேலே எவ்வளோ நினைவாய், என் மேலே எவ்வளோ தரிசனங்களை வைத்து என்னை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்கிற வரைக்கும் உங்களுக்கு மனதில்லாமலும் அசட்டை பண்ணி கொண்டும் நீங்கள் அந்த அழைப்பை குறித்த கவனமற்றவர்களுமாய் தான் இருப்பீங்க. இன்னொருத்தவங்க உங்களை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய இடம் கொடுங்கள். அவர் உங்களுக்குள்ளே இறங்கி செயலாற்ற இடம் கொடுங்கள். அவர் உங்களை வைத்திருக்கிற அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மிக 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 அபூர்வமானது. என்னது? அபூர்வமானது. உலகத்துல யாருக்குமே கிடைக்காத அபூர்வமான பொக்கிஷத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த கல்யாண வஸ்திரம் தரிக்காம போனவன் செய்தது சரியா தவறா? 100% தவறு. அவ்வளோ திமிரா துணிகரமா என்ன பண்ணியிருக்கான் அவன்? பார்க்க தான் பாவம் போல போய் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ சர்ச்சுக்கு வரும்போது பார்க்க தான் பாவம் போல என்ன பண்றாங்க, உட்காந்துருக்காங்க. பாவம் போல ஊழியத்துக்காக ஒரு காரியத்தை ஏன் செய்யல அப்படின்னு பாஸ்டர் ஏதாவது ஒரு காரியத்தை இது ஏன் செய்யலன்னு எனக்கு கண்ணுல இருந்து கடன்னு என்ன வந்துடும், என்னைய பத்தி இப்படி சொல்றாங்க, நான் ஆண்டவருக்காக எப்படி? உங்கள் அழைப்பு உத்தரவாதத்தை நீங்கள் ஜஸ்ட் அதை விட்டு அந்த ஸ்லைட்டாக டீவியேட் ஆகும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டிப்பார், உங்களை உணர்த்துவார். அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். அதுக்கு பின்பாக மகிமையின் மேல் மகிமை, அந்த அனுபவத்துக்குள்ளே போயிடுவீங்க. ஆமென்.